இன்னைக்கு 2,45,91,000 பேர் 30 வயசுக்குள்ள ஓட்டு போறவங்க இருக்கிறான். வர சட்டமன்றத்தில் 3 பேர் வருவாங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி எதிர்பார்க்கிறப்ப அந்த 3 கோடி ஓட்டு இருக்குன்னா அந்த 3 கோடிக்கான தலைவன் யாரு அப்படின்னா அண்ணாமலை, விஜய், சீமான் இவங்க தான் இருக்காங்க. அண்ணாமலை போற நபர்கள் கூட்ட வாக்குல வளரப்பட்டது. ஸோ வளரப்பட்டது அப்படின்னா அவங்க வெளியில இருந்து தான் ஓட்டு போட்டாங்க, உள்ள கட்சிக்குள்ள பெரிய நோட்டா கிடையாது. வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க சொல்ல 11% வாக்குல இருக்கு. அண்ணாமலைனா பாஜக, பாஜக அண்ணாமலைன்ற பாஜக எப்போ மாநில தலைவர் பதவி போச்சு அப்பயே வந்து அந்த செல்வாக்கு பாஜக சரிந்து விட்டது. பாஜகவுடையக்காக அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டா பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. 33.60% தான் வந்து திமுக கூட்டணிக்கே இருக்கு. அதிமுக வந்து 28.70%, 25.3% ஓட்டு தாவேக்கும் நாம் தமிழ் 2 பேரும் பிரிச்சுறாங்க. 12.40% பிற நோட்டா எல்லாமே வருது. இதுல இந்த பிற வந்து ஒரு 8% வாக்குகள் இருந்து தீர்மானிக்கப்படாத வாக்குகள் இருக்கு. தற்காலிக நிலவரப்படி எப்படி மேகமூட்டம் மலைமூட்டம் மலர்வுன்ற மாதிரி தற்போதைய பொறுத்த தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கள ஆய்வு சொல்லப்படுது. மேல இன்னைக்கும் வைக்கப்படுகிற விமர்சனம், அண்ணாமலை கோவையில வெற்றி பெறுவார் நீங்க சொன்னீங்க, ஆனா ஜெயிக்கல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. பாஜகவுக்கு அல்ல, பாஜகவுக்கு நான் ஆதரிக்கல. பாஜக வந்து எனக்கு பாஜக சம்மதம் இல்லை, பாஜக எனக்கு சோறு போடல, பாஜக நான் பிசினஸ் பண்ணல. நான் எடுத்து ஐபிடிஎஸ் நிறுவனம். 2026 முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அது அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்க்கும் தமிழ் தாய் உறவுகளுக்கும் அன்பு தம்பிக்கும். ஒரு பெரிய மாற்றத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கீங்க, பல விஷயங்கள் அதில் பேசியிருக்கீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும்னு பல முறை நம்மளுடைய நேர்காணல்களே நீங்கள் பேசியிருக்கீங்க. எப்படி இருக்கிறது 2026 தேர்தல் களம் உங்களுடைய கருத்து கணிப்பு? உங்கள் வார்த்தையில் விஸ்திரமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையான இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கூட அமைய வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாமே பாஜக ஏடிஎம் கூட்டு வச்சா வெற்றி பெறும் சொல்றாங்க, கிடையாது. அதுல ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க. பாஜக 11% வாக்குகள் இருக்குன்னு சொன்னா அந்த 11% வாக்குகளும் வந்து பாஜக வாக்குகள் அல்ல. 11.27% வாக்குகளில் 3/4 வாக்குகள் வந்து அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள். அது எல்லாமே வெளியிலிருந்து வந்த வாக்குகள். அப்படி இருக்கிற போது இந்த தேர்தல் வந்து என்ன பண்ணீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுத்து இணைந்து பயணித்தால் நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் வந்திருக்கும். அவர் எடுத்தது பெரிய மைனஸ். அதில் ஓபிஎஸ் தினகரன் அந்த இது ஜெல் ஒர்க் அவுட் ஆகலை. அதிமுக பாஜக வந்து பாஜக தொண்டர்களே இல்லை. பொதுவாக ஏதோ 10 பேர் தான் இருக்கு அவர்கள் இருக்கு. இப்போ நோட்டாவோட இணையாக கட்சி ஆகிப்போச்சு. நயனா நாகேந்திரன் முகத்தை பார்த்து கட்சி இணையவோ வாக்கு போடவோ வாக்காளர்கள் தயாராக இல்லை. அண்ணாமலையுடைய பேச்சு செயல்பாடு 4 வருஷம் அவர் புரிஞ்சுக்காச்சு. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க நெற்பயிர் விளைஞ்சு பால் வரும், பால் வர்ற போது அறுக்குன்னு அறுத்துட்டா ஒன்றும் முடியாது. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வளர்வது கடுமையான அபூர்வமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கக்கன், காமராஜர், பக்தச்சலம், ராஜாஜியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து தமிழகத்தில் தேசியத்துக்கான அரசியல் இங்கே முன்னோட்டம் இல்லை. இது ஏதோ ஒரு விஷயத்துல தேசியத்தில் அண்ணாமலை போற நபர்கள் கூட்ட வாக்குல வளரப்பட்டது. ஸோ வளரப்பட்டது எப்படின்னா அவங்க வெளியில இருந்து தான் ஓட்டு போட்டாங்களோ உள்ள கட்சிக்குள்ள பெரிய நோட்டா கிடையாது. அப்படி இருக்கிற போது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து புரோஜனம் இல்லாத கூட்டணி. பாமக இன்னைக்கு என்ன நமக்கு தெரியும், அது ஒன்றும் பெருசா வந்து ஜொலிக்கிற கட்சி, தேர்தலுக்காக அப்பப்போ வந்து போற கட்சி. அதுவும் தேமுதிக வந்து இப்போ எம்பி எலெக்ஷன் இந்த மாதிரி இப்போ தாக்கத்தை கொடுக்காது. இந்த கூட்டணிகள் திமுக வீழ்த்துமா என்ற தேர்தல், அதாவது மக்கள் விரக்தி இருக்காங்க, வெறுப்புல இருக்காங்க, அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா இது வெற்றியை கொடுக்கும்னா கொடுக்காது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி கட்டமைப்பு வலுவா இருக்கு, தேர்தல் கட்டமைப்புல வலுவா இருக்காங்க. இந்த 4 ஆண்டுகளா திமுக மக்களுக்காக திட்டங்கள் நிறைவேற்றுவது சில வரவேற்புக்கு அதிகமா விருப்பம் இருக்கு. இருந்த போதிலும் தேர்தல் கட்டமைப்புல திமுக ஒழுங்காக செய்யப்பட்டிருப்பதனால பூத் லெவல்ல தேர்தலுக்கான வியூகங்கள் கரெக்டா பண்ணியதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பிளஸ் இருக்கு. ஆனா பெரிய மெஜாரிட்டியான ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் 4% டிஃபரெண்ட்ல தான் வந்து திமுக அதிமுக இடைவெளி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்ப இருக்கிற சூழல் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தற்போது தேர்தல் தான் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சூழல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக, அதிமுக, எல்லா விசிகா, பாமக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகளோட ஓட்டுகள் நிறைய வந்து தாவேக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் தாவேக்கும் நாம் தமிழும் 25% வாக்குகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. 2 கட்சிகளும் சேர்ந்து. அதுல வந்து இதுல ஒரு சிக்கல் என்ன, 2 ஏன் சேர்க்கணும்னு சொன்னா
இந்த 18% 1% ஏறுதா நாம் தமிழர் வந்து இப்போ ஒரு 7% 6% வருதா 7% சிக்கல் வந்து கணக்கு வைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் 1% போதா 2% போதான்னு நாம் தமிழர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அப்படி இருக்க போது அது எந்த அளவுக்கு நாம் தமிழ் இறங்குதோ அந்த அளவுக்கு இங்கே பர்சன்டேஜ் தாவக வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இல்லை 18% 1% கொஞ்சம் 19 ஆகும். இப்படி 2 பேருக்குள்ள 20% வாக்களை பிரித்து கொள்றாங்க. வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4% டிஃபரெண்ட் தான் அதிமுக திமுகவும் இருக்கிறது. இதை வந்து எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டு இப்போ அண்ணாமலையெல்லாம் நன்கு பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி ஓபிஎஸ் பயன்படுத்தணும், தினகரனை பயன்படுத்தணும், சசிகலா பயன்படுத்தணும். வெற்றிக்காக யாரெல்லாம் தேவையோ அத்தனை பேரையும் பயன்படுத்த அரசியல்வாதியுடைய கணக்கு. அண்ணாமலைக்கு நிகராக எதிர்கருத்துக்களை பதிவிட்ட மாதிரி பதிவிட்டா ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு 2,40,91,000 பேர் 30 வயசுக்குள்ள ஓட்டு போறவங்க இருக்கிறான். வர சட்டமன்றத்தில் 3 பேர் வருவாங்கன்றத நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி எதிர்பார்க்கிறப்ப அந்த 3 கோடி ஓட்டு இருக்குன்னா அந்த 3 கோடிக்கான தலைவன் யாரு அப்படின்னா அண்ணாமலை, விஜய், சீமான் இவங்க தான் இருக்காங்க. அதுல அண்ணாமலையும் விஜய்க்கு வந்து முக்கியத்துவமா இருக்கு. இப்ப விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முதல் வாக்காளர்கள், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாக்காளர்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு 20 வயசு 25 வயசு வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. அது பெண்கள் படத்தை பார்த்து பெண்கள் நிறைய இடத்துல திமுகவுக்கு மற்ற கட்சிகள் போற ஓட்டெல்லாம் வந்து தாவேக்க போகுது. இத்தனையும் தாவேக்க ஒழுங்கான கட்டமைப்பு இல்ல, சரியான அரசியல் தலைவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஒழுங்காக இல்ல. நிறைய குளறுபடி இருந்தாலும் அந்த நடிகர் என்ற ஒரு காரணத்துல சினிமாவுடைய தாக்கம் தமிழகத்தில் இன்னும் அகலாம இருக்குது. அதனுடைய தாக்கத்தினுடைய விளைவாக விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு மாஸ்க் என்றதான் பார்க்கப்படுது. வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க சொல்ல 11% வாக்குகள் இருக்கு. கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக விஜய் அவர்கள் சென்றால் நிச்சயமாக 18% வாக்குகள் இப்படி இருக்கு. ஒழுங்கான அரசியல் கட்டமைப்போடு வியூகங்களை செஞ்சு பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணாமலையுடைய வாக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த வாக்கு யாருக்கு போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அண்ணாமலைனா பாஜக, பாஜக அண்ணாமலைன்ற பாஜக எப்போ மாநில தலைவர் பதவி போச்சு அப்பயே வந்து அந்த செல்வாக்கு பாஜக சரிந்து விட்டது. பாஜகவுடையக்காக அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டா பாஜக ஓட்டு போட மாட்டான். சோ மோடிக்காகவும் அமித்ஷாவிற்கும் மத்தியத்துக்காக போடப்பட்ட ஓட்டு ஜஸ்ட் கம்மி தான். ஒரு 3% தான் பாஜக இருக்க ஒழிய மீதி அத்தனையும் அண்ணாமலை என்ற நபருக்காக விடப்பட்ட ஓட்டு. அண்ணாமலையே போன பிறகு அந்த கட்சியில் சேருவதற்கும் இணைவதற்கும் தொண்டர்கள் தயாரா இல்லை. பாஜக தமிழகத்தில் இன்றைக்கு நோட்டா கட்சியாக மாறிவிட்டது. நயனா நாகேந்திரனை போன்ற நபர்களெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. நீங்க சொல்ற விஷயங்கள் படி பாக்குறப்ப எதிரணி வீக்கா இருக்கு, அதனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாங்க, எதிரி பலமா இருக்கணும். பலம் போனா பெரிய விஷயம் அதானாங்க. தேர்தல் கட்டமைப்புல ஆகட்டும், திமுக மீது வெறுப்பு இருக்குது, ஆட்சி வெறுப்பு இருக்குது, மலர் கொள்ளையில வந்து இது இருக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதில் முறை சரியில்லை, இப்படி எத்தனையோ விஷயங்கள் முறைப்பட விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படல, பல பிரச்சனைகள் வந்து மைனஸா இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா மைனஸா இருந்த போதும் அது திமுகவில் இடம் இருக்கு. இங்க மக்கள் என்ன திமுக அதையும் ஒரே நிலையில சமநிலை தான் பாக்குறாங்க. இந்த இடத்துல பாஜக அண்ணாமலை இருந்தா சற்று மாறி இருக்கும், அது மாற்றம் அரசின்னு சொல்லி போயிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல திமுக அதையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே, 2 பேருமே சேம் வந்து பேட்டர்ன் தான் பாலிடிக்ஸ்ல. இன்னொன்னு அரசாங்க கவர்மெண்ட் ஒரே கரப்ட் கலெக்ஷன் எல்லாமே 2 பேரும் சேம் தான். அப்படி அவங்களுக்கு கொடுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால வந்து இதுல மாற்றம் வரும்னா வாய்ப்பு இல்லை. மாற்றத்தை கொடுக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்தால் கொடுக்க முடியாது. திராவிடக்கும் அதிமுக இல்லாம மாற்று கொடுக்கின்ற போது புதிய சித்தாந்தம் புதியதான பாதையை வகுத்து அவர் செயல்படணும். அவர் செயல்படுறாரு எனக்கு தெரியல. சோ அப்படி செயல்பட்டால் அந்த வாக்குகள் யாருக்கு போகுது என்ற ஒரு சிக்கலும் இருக்கு. குறைஞ்சபட்சம் அண்ணாமலை அவர்களுடைய தாக்கம் 13% வாக்குகளாக அண்ணாமலைக்கு இருக்கிறது. அந்த வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியும் விடப்படுகிறது. சோ இதெல்லாம் இருக்கிற போது குழப்பமான தேர்தலாக 2000 அமைகிறது. அந்த குழப்பத்தில் அறுவடை செய்கிற கட்சியாக திமுக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். எந்த அளவுக்கு திமுகவினுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் உயர்ந்திருக்கிறதா? குறையும். அதாவது தேர்தலை பொறுத்தவரைங்க சதவீதம் குறைங்க. இந்த தேர்தலை பொறுத்த 33.60% தான் வந்து திமுக கூட்டணிக்கே இருக்கு. அதிமுக வந்து 28.70%, 25.3% ஓட்டு தாவேக்கும் நாம் 2 பேரும் பிரிச்சுறாங்க. 12.40% பிற நோட்டா எல்லாமே வருது. இதுல இந்த பிற வந்து ஒரு 8% வாக்குகள் இருந்து தீர்மானிக்கப்படாத வாக்குகள் இருக்கு. அந்த ஓட்டுகள் எப்படி மாறுதோ அதன் அடிப்படையில் கூட்டணி கணக்குகள் மாறும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்வே எடுக்க வேண்டியது, 3 சர்வே விட வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ன்றதுல அப்போ எங்களுக்கு தெரிய வரும். சோ இப்போ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தற்காலிக நிலவரப்படி எப்படி மேகமூட்டம் மலைமூட்டம் மலர்வுன்ற மாதிரி தற்போதைய பொறுத்த தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கள ஆய்வு சொல்லப்படுது. நலத்திட்டங்கள் குறித்தும் உங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். நீங்க அதில் பார்க்குறப்ப இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் அது குறித்து நீங்களே கூட விமர்சனம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால்
62% அதுக்கு ஆதரவு இருக்கு. அப்புறம் இப்ப நகர்ப்புற பேருந்துட்டு 56%, அப்புறம் மக்களுடன் முதல்வர் திட்டம், அப்புறம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம், உதவித்தொகை திட்டம், மகளிர் சுய குழு திட்டம், அந்நிய தொழில் முதலீடு திட்டம், உயர்கல்வியின் முன்னேற்றம், மக்களை தேடி மருத்துவம், இளம் தேடி கல்வி திட்டம், கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம், முதல்வர் முகவரி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், நான் புதல்வன் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், தாய்மானவர் வறுமை ஒழிப்பதற்கு இலவச வீட்டுமனை திட்டம், இதெல்லாம் வரவேற்பு. ஆனா வெறுப்புன்ற ஒண்ணு இருக்கு, அதான் அதிகமா இருக்கு. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கான ரேஷன் விநியோகம் பொருட்கள் வழங்கத்துல சரியா இல்ல, 56% இது மோசமா இருக்கு. நலத்திட்டங்கள் செயலாக்கம் வந்து 59% மோசமா இருக்கு. தொழில்துறையில் புதிய முதலீடுகள் 68%, அண்டை மாநில நதிநீர் பங்கிட்டதுல 67%, மோசம். இதெல்லாம் மோசம். மக்கள் மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் இப்போ 77% மோசம். அரசு துறைகள் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்து வந்து 81%. இது மாதிரி அதுக்கு மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ். தராசு போல் சமபலத்தில் இருக்கிறது. ஊழலும் இருக்கிறது, திட்டங்களும் இருக்கிறது. ரெண்டு சமமாக இருப்பதனாலதான் ஜஸ்ட் பாஸ் நிலையில் தற்போது திமுக ஆட்சி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாவே கேட்கிறேன், திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் பல காலமாக வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து பாஜகவுக்கு பெரும்பாலும் இங்க தமிழகத்தில் வளர்ச்சி இருக்கிறது. ஈவன் உங்க மேல உங்க மேல இன்னைக்கும் வைக்கப்படுகிற விமர்சனம், அண்ணாமலை கோவையில வெற்றி பெறுவார் நீங்க சொன்னீங்க, ஆனா ஜெயிக்கல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. எந்த விதத்துல இப்போ இந்த விமர்சனங்களை எப்படி ஒவ்வொரு சர்வேவும் நான் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இதுவரை சொல்லப்பட்ட அத்தனை சர்வேயும் வெற்றி பெற்றிருக்கு. அதை நகல் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ போன கர்நாடக தேர்தலாகட்டும், இப்போ 2010 சட்டமன்ற தேர்தலாகட்டும், சமீப 2021 தேர்தலாகட்டும், 2020 சொல்லப்பட்ட அத்தனையும் வெற்றி பெற்றிருக்கா இல்லையா? நகலை பார்த்தீங்களா இல்லையா? அப்படிப்பா அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறுவது வெற்றி பெறாத போது நான் பண்ண முடியாது. எங்க வாய்ப்பு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு தொகுதியை வச்சுட்டே நான் வந்து முடிவு பண்ணக்கூடாது. அது என்பது அது தேர்தலுடைய கணக்குகள் வேறு. அதை பற்றி மறுபடியும் நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. பாஜக ஆக்சுவலாக சொன்னா எனக்கு பிடிக்காதுங்க. காங்கிரஸும் பாஜக ஒண்ணுதாங்க. திமுக அதிமுக எப்படி ஒண்ணு அது போல ஒண்ணுங்க. எனக்கு பாஜகவை பிடிக்காது. அண்ணாமலை என்ற ஒரு நபர் சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு பின்புலம் இல்லாம, குடும்ப பின்புலமோ இல்ல சினிமா பின்புலமோ எதுவுமே இல்லாத ஒரு சாமானியன் வந்து அரசியலுக்கு வந்து அது தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் நான் வந்து பாஜக வந்து கலைஞர்கள் பார்ப்பனர் இயக்கம், இந்துத்துவா இயக்கம் சொல்கிற போது இங்கு திராவிட சித்தாந்தத்தில் வந்து எப்படி தாமரை மலர்ன்ற கேள்வி குறைக்கிற போது அந்த இடத்துல வந்து போராடி இந்த அளவுக்கு வந்தது அண்ணாமலை ஒரு நபருக்காக, பாஜகவுக்கு அல்ல. பாஜகவுக்கு நான் ஆதரிக்கல. பாஜக வந்து எனக்கு பாஜக சம்மதம் இல்லை. பாஜக எனக்கு சோறு போடல. பாஜக நான் பிசினஸ் பண்ணல. நான் எடுத்து ஐபிடிஎஸ் என்ற நிறுவனம். அப்புறம் போது அண்ணாமலை நபருடைய அரசியல் நீங்க கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றேன். எடப்பாடி கேட்டா பதில் சொல்றேன். ஸ்டாலின் கேட்டா பதில் சொல்றேன். உங்களை மாதிரி ஆட்களை வந்து அண்ணாமலை ஓடுற வீடியோ ஓடுங்க அந்த கண்ணன் வரப்போ எங்களை கேட்டுட்டு நீங்க அண்ணாமலை இது பிஜேபி. அண்ணாமலை என்பவர் ஒரு தனிநபர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். ஏன்னா விஜய் அவராகட்டும், உதயநிதி ஆகட்டும், இவங்களாம் வாரிசு அடிப்பில் வந்தாங்க. சினிமா முகத்தை வைத்து வந்தவர் உதயநிதி வந்து அரசியல் வாரிசு முறை வந்தார். ஆனால் எந்த ஒரு முகம் இல்லாத ஒரு முகம் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதை ஏத்துக்கிட்டு ஓட்டுப்பட வரான்ல, அதுதான் அண்ணாமலைக்கான வளர்ச்சியை நம்மளை எங்களை போன்ற ஆய்வாளர்கள் உன்னிப்பா கவனிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தனிநபர் வளர்ச்சி எப்படி இந்த நாட்டுல, ஏன்னா வாரிசு அரசியல், சினிமா அரசியல் இதெல்லாம் கடந்து ஒரு தனிநபர் வந்து இந்த ஒரு இடத்தை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் உருவாக்குறது. இன்னைக்கு கலைஞராகவும் அண்ணாவாகவும் எம்ஜிஆராகவும் மூன்று கோணத்தில் பார்க்கிற ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கிறார். சிந்தனையிலும் இருக்கிறார், செயலும் இருக்கிறார் என்பது அது ஒரு நாட்டுக்கு கிடைச்ச பெரிய விஷயம். அதனால அவரை பற்றி தேடுதல் இருக்கிறப்போ அவரை பற்றி கருத்தில் கேட்டப்போ நான் பதிலிட்டேன். அவ்வளவுதான். அதுதான் எனக்கு அதுக்கான உறவு ஒழிய பாஜக எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பாஜக ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு பிடிக்காது. தமிழகத்தில் பாஜக ஒரு கட்சியே அல்ல. கொள்கை ரீதியா தமிழ்நாட்டுக்கு கட்சியை பிடிக்க எல்லா கட்சியும் ஒதுக்கூட்டம் தாங்க பாஜக இருக்கா. பாஜக இருக்கிற எவனுக்காக ஒருவருக்காக ஒரு 10,000 பேர் 20,000 பேர் ஓட்டு போற முகம் யாராவது இருக்கா? ஒரு முகம் சொல்லு. ஜாதி அடிப்படையிலோ தனிப்பட்ட செல்வாக்கு அடிப்படையிலோ ஒருத்தர் சொல்லுங்க. எல்லா கட்சியும் வந்து துரத்தி ஒன்னுக்கு புரிதல் கழட்டி விட்ட பிறகு அங்க போய் உட்காந்துட்டு மாநில பூர்வ வாங்கிட்டு என்ன புரிதலுக்கு? 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு தொகுதி ஃபுல்லா 4 தொகுதிகளை அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஒன்னுத்துக்கு புரிதல் இல்லை. ஒருத்தர் கூட தனிப்பட்ட செல்வாக்கே இல்லை. இல்லாத தலைவர். அது ஒரு கட்சியே அல்ல தமிழ்நாட்டில். அது ஏதோ ஒரு புண்ணியத்தில் அண்ணாமலை ஒரு நபர் உள்ள போனதால அந்த கட்சி வளர்ந்துச்சு. அவ்வளவுதான். இப்போ இது அண்ணாமலை எடுத்த பிறகு அந்த கட்சி பழைய நிலைக்கு வந்துருச்சு, நோட்டாவோட வந்துருச்சு. இனி வரும் காலத்துக்கு மறுபடியும் அண்ணாமலை தலைவரை போட்டா கூட ஜொலிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நம்பி இணைந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவ்வளவு உழைச்சி பாடுபட்ட ஒரு நபருக்கே அந்த பொறுப்பு இல்லாத போது சாதாரண சாமான் என்ன முடியும்? பாலிடிக்ஸ் எப்படி நம்பி வருவான்? நீ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அரசியல் பண்ண முடியும் நோக்கத்துக்காக வரான். இங்க அந்த ஃபாலோயிங் பண்ணி ஒரு தலைவரா அங்கீகரிக்கப்பட்டு பின்னாடி வரப்போது அந்த தலைவரே இல்லாத போது மறுபடியும் வந்து எப்படி வருவான்? நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. வேற்று மாநிலம் எங்கேயும் ஆக முடியாது. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து
நேஷனல் பாலிடிக்ஸ் கேரளா பொறுத்தவரை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு, கடந்து ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த திமுக தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கு, அதிமுக இப்படி தான் போயிட்டு இருக்கு. இங்கே மாநிலம் ஏன் விஜய் வந்து சொல்லிக்கிறாரு மாநிலத்துக்கானது, விஜய் சீமானை பற்றி மாநில கட்சி, இப்படி மாநில கட்சிகளாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அதுபோல் அண்ணாமலை அதே கட்சி தொடர்றாரா இல்லை வெளியே வந்து தனி பிரளயம் உருவாக்குறாரா, மாற்றத்தை கொடுக்கின்ற அரசியலை முன்வைக்க வேற கட்சியில சேர்றாரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. மேபி வேற கட்சி சேர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்கணும், இல்லை வந்து இதே கட்சி தொடர்ந்து தேய்பிரையாக விருப்பம் இல்லை. அப்புறம் 40 வயசு ஆகுது, கட்டாயம் வந்து ஒரு புது புரட்சியை கொடுப்பாரு. அவர் நம்பவங்களை கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன். நம்பினவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு தலைவராக அண்ணாமலை இருப்பார் நினைக்கிறேன். ஆகவே அண்ணாமலை பற்றி பார்வை எனக்கு அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. பிஜேபிக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? பிஜேபி நான் சோறு போடுதா இல்லை பிஜேபிக்கு நான் காசு வாங்கிட்டு வச்சுனா மொத்த பைசா கிடையாது, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. கருத்து ரீதியாக பதிவு விடுறேன், நீ கேட்கறையும் பதில் சொல்கிறேன். அதுக்காக எனக்கு என்ன பாஜக எனக்கு உறவு இருக்கா? நான் அதுக்கு முன்னாடி திமுக ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறீங்க, திமுக தான் வெற்றி பெற சொல்லுவோம். அப்புறம் எப்படி பாஜக 100% நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல வந்து அந்த 1% அண்ணாமலை குறித்து கோவையில சொன்னதுதான் இன்னைக்கும் பேசுறேன். டாக்டர் கடைசி வரையும் ட்ரை பண்ணுவாங்க, பொழைப்பான் தான் சொல்ற சாகரப்பு ரமணங்க பண்ண முடியும். அது மாதிரி தாங்க அதாவது 100% விட்டுறீங்க, அந்த 10% பாக்குறீங்க, 90% வெற்றி கொடுத்துருக்கல அது பார்க்கணும். இதே வந்து சரி நான் கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா போய் ஒரு சர்வேல ப்ரூவ் பண்ண முடியுமா? தம்பி ஆதவரே ஜூனியர் பையன் தான், அந்த தம்பி ஒரு சர்வே ப்ரூவ் பண்ண சொல்ல பார்க்கலாம். நான் 25 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கேன், ஒரு நாள் இல்ல 2002 ஆரம்பிச்சு இந்த வரை 25 வருஷம் அந்த ஃபீல்டு நிறைய இருக்கேன், இன்னைக்கு வரையும் இருக்கேன். அப்படின்னா எப்படி நான் இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. நாங்க தப்பா சொன்னா ஒரு நாள் இருக்க முடியுமா? 25 நாங்க 4 நூற்றாண்டா இந்த இயக்க அரசியல் ஆய்வுல இருக்கங்க. அப்புறம் இந்த 4 நூற்றாண்டு இந்த டிராவலை பத்தி யோசிக்க மாட்டீங்க. எனக்கு நிகரா நான் நிக்க வரேன், இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு நிகரா ஆய்வு வெளியிட முடியுமா? சொல்லுங்க. இங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுற விஜய்க்கு இருக்கு மாதிரி என்னுடைய ஜூனியர் தம்பியே சொல்றேன், அந்த தம்பி என்னோட வந்து நிக்க சொல்லுங்க பாப்போம். இங்க நான் கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்ற இடத்துல இருக்கிற போது என்ன கேட்கறீங்க? அது இடத்துல அவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? பிரசாந்த் கிஷோர் ஒரு சர்வே விட்டு ப்ரூவ் பண்ணிருக்கானா? இருக்கிற இங்க தமிழ்நாட்டுக்கு வர விவசாய நபர்கள் சொல்லி யாராவது ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இல்லாத நானா நிக்கிறேன், பேசுறேன், குரல் கொடுக்குறேன், சொல்றேன்ல, நான் ப்ரூஃபோட காட்டுறேன்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை? ஒரே தமிழனுக்கு பிரச்சனையா, இல்ல வந்து தமிழன் வளரக்கூடாதுன்னு பிரச்சனையா, இல்ல தமிழன் வந்து இப்ப ஒரு அறிவாளி இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனையா தான் எனக்கு புரியல. அதாவது ஒரு சாயத்தை நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்துனேன், அப்படி நடத்த போது நான் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பத்தி விட்டு நீங்க வந்து பாஜக திமுக ஏன் ஒற்றை சார்பு திணிக்கணும்? இப்ப திமுக தான் வெற்றி பெற சொல்றேன், ஐயா பாப்பனா இப்படி பாஜக ஆகுவேன். போன பாராளுமன்ற திமுக வெற்றி பெற சொன்ன 37 வெற்றி பெற்றுல, அப்புறம் இப்படி பாஜக ஆதரவாளர்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி திமுக, அதுக்கு அடுத்து அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தபோது திமுக, அப்ப திமுக சொன்னீங்க. சோ நான் பிசினஸ் கம்பெனிங்க, நான் அப்புறம் எந்த கட்சிக்கும் சாராத தேர்தல் வியூக வகுப்பினுடைய அந்த முடிவுகள் என்ன வருது, ஆய்வு முடிவுகள், அதுதான் நீங்க அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப அப்படின்னா நீங்க பாஜக கோச்சிங்க, இப்போ சொன்ன மாதிரி இப்ப திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்க, இனிமே உங்களை திமுக அப்படின்னு தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுடைய சங்கினுவா அப்ப சொம்புனுவான், ஏன் கிடையாது. இது கம்பெனிங்க, ஐபிடிஎஸ் ஒரு பிரைவேட் நிறுவனம், 25 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 முதல் சர்வே விட்டேன், அது இருந்து கிட்டத்தட்ட 60 ஆய்வுகள் நான் விட்டுருக்கேன். உங்க சர்வேல கூட முதல்வர்கள் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையா, யார் மக்கள் விருப்பம் அண்ணாமலை சொல்லிக்கும்ல, பாஜக மோடி வருவார் சொல்லிக்கும்ல, நீங்க எடப்பாடி விருப்பப்படுறாருன்னு சொல்றீங்க, உதயநிதி அவர்களை வைக்கிறீங்க, சீமானை வைக்கிறீங்க, அந்த லிஸ்ட்ல எல்லாருமே வைக்கிறீங்க. நாளைக்கு வந்து இந்த ஆய்வுக்கு களத்துல போறப்ப மக்கள் மத்தியில அந்த இது எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? முதல்வராக பாக்குறதுல ஸ்டாலின் எப்படி முன்னிறுத்துறாங்க? அதாவது இங்க என்னன்னா அது வெறுப்புகள் இருக்குங்க. அதாவது முதலமைச்சர் மேல வெறுப்பு இருக்கு. கட்சிக்காரனே நிறைய பேர் வந்து தயவு செஞ்சு போய் சொல்லுங்க, கிளைக்கழக செயலாளர் வந்து எல்லாருமே வந்து குறிப்பிட்ட நபர் தான் வந்து மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர், அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான், சுருட்டுறான், இது பண்றான் ஒழிய அந்த கொள்ளையடிக்கிறதுல போய் சேர்க்கலாம். அமெரிக்கா உலகத்திலேயே மிக வல்லரசு நாடு அமெரிக்கா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்பே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அங்கே என்ன சாமானியர்களை கொள்ளடிக்க மாட்டான், வேற மாதிரி சம்பாதிப்பாங்க. இங்கே சாமானியர்களை கொள்ளடிக்கிற கூட்டம் தான் திராவிடிய கூட்டங்களாக இருக்குது, மக்கள் ஆட்டுங்கட்சியாக இருக்குது, ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும். இந்த சாமானியர்களுடைய கரெக்ட் கோட்டருக்கு எப்படி 10 ரூபா வச்சு பண்ணுறோமோ அது மாதிரி இருக்காங்க. அப்படி கொள்ளையடிக்கின்ற விஷயங்களில் நம்பி இருக்கிற கட்சிக்காரனுக்கும் நன்மை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த திமுக தோன்றர்கள்லாம் விரக்தியில் இருக்காங்க. ஐயா தயவு செஞ்சு போயின்னா நீங்களாம் சொல்லுங்க, எங்களெல்லாம் 10 ரூபா சமாளிக்க முடியல, ஒருத்தரையே சமாளிச்சுக்கிறான் அப்படின்னு வயிறு கும்பி சொல்கிறாங்க. அவர் தொண்டர்களை திமுக தலைவர் முதலமைச்சர் கண்டுகொள்ள வேண்டும். பாவம் உங்களுக்காக உழைக்கிறார்கள், ஓடோடி உழைக்கிறான். அவன் தொண்டனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன கூட தொண்டனை காப்பாற்றுன்றதான் நான் அந்த வேண்டுகோளை சொல்கிறேன். அதேமாதிரி அண்ணாமலைக்கு நான் சொல்கிறதுன்னா, அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது, பாஜகவில் வந்து இயங்கி இல்லை, அண்ணாமலை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அவர் கைவிடக்கூடாது. அவனுக்கு நம்பிக்கையும் மக்களுக்கான நம்பிக்கையும் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு புது விதமான ஒரு கட்சி தொடங்கி ஒரு மக்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய தலைவராக உருவாக்கணும்னு என்னுடைய மனமார்ந்த ஆசைகளை சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களும் கொஞ்சம் விரும்புகிறாங்க. மற்ற எடப்பாடியுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை, சீமான் போன்ற நபர்களுக்கு
அந்த இளைஞர்கள் வாக்கில் இருக்குது. வருங்காலத்தில் இளைஞர்கள் முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் தமிழகம் உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. போன நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட 2,45,91,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2031 இளைஞர்கள் முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இருக்கும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு சிந்தனையோடு அண்ணாமலையெல்லாம் களத்துக்கு இறங்கினார்னா விஜயோ சீமானோ உதயநிதியோ தாக்கு பிடிப்பது கடினம். ஏன்னா இங்கே சிந்தனையும் இருக்குது, செயலும் இருக்குது. அப்படின்ற போது ஒரு சேர வரபோது வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு கலைஞர் வெற்றி பெறதுக்கு காரணமே அதுதான், சிந்தனை செயலத்தால் தான். அது மாதிரி சிந்தனையும் செயலும் யார் ஒருவரிடம் இருக்கிறோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அது அண்ணாமலை இருப்பதை நான் பார்த்ததனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக களத்தில் 2030 இன்னைக்கு எது வச்சுங்க, இன்னைக்கு எப்படி 2020 சொன்னோம், போன சட்டமன்ற எப்படி சொன்னோம், போன நாடாளுமன்ற எப்படி சொன்னோம், அதுக்கு முன்னாடி ரெகுலர் நான் சொல்ல நடந்திருக்கோம். அது மாதிரி 2030 எழுதி வச்சுங்க, தமிழக முதலமைச்சர் அண்ணாமலை வருவார். ஓகே, 2026 முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது அவங்க குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை. இல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறேன். நீங்க முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின்னாலே என்ன பிள்ளை எல்லாம் ஒண்ணுதான். நாங்க முதல்வர் ஆகிட்டா அவர் துறைமுறை அடுத்து முதல்வர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் தமிழக அது திமுகவுடைய கூட்டணி முதல் வேட்பாளராக ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் ஓட்டு கேட்பாங்க. அது ஓட்டு விழும். அதில் பெரிய லெவலில் ஒரு மாற்றம், இது ஆட்சிக்கு பெரிய பிரளயம் எல்லாம் இல்லை. இந்த கூட்டணிகள்லாம் எதிரணிகள் சரியில்லாதனால விஜய் வந்த காரணத்தினால இந்த ஓட்டுகள் ஆளுங்கட்சி எதிர்ப்பான ஓட்டுகள் பிரியறதுனால திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் அமைது. வேற ஒன்றுமே தட்சால் இதுக்கான மேலே அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது. அதாவது வரலாற்று 2ஆம் முறை பிடிக்காத திமுகவுக்கு இந்த முறை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவெடுத்தது. காரணம் எடப்பாடியுடைய செயல்பாடு. சுத்தமாக பாருங்க, கிட்டத்தட்ட சீன்லேயே இல்லை. எந்த ஒரு தமிழ்நாட்டில் அவ்வளோ சட்டம் நடக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. 4 ஒரு மணி பொழுது வண்ணமும் திமுக எடப்பாடி இருந்தபோது எப்படி பாலிடிக்ஸ் பண்ணாங்க? இதில் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரா, ஒரு அலையை உருவாக்குறாரா? அப்படி ஓட்டு எப்படி எலெக்ஷன் மட்டும் வந்து நின்றா ஓட்டு போட மாட்டாங்க சார். அது கண்டினியூவா டெய்லி தேர்தல் வர ஒரு கட்சி இருக்குன்னா இன்னைக்கு தான் தேர்தல் நினைச்சு வேலை பார்க்கணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். இங்க அப்படி இல்லை, 6 மாசம் முன்னாடி வேலை பார்க்கலாம். கூட்டணி ஜனவரி மாசம் பண்ணா எப்படி இருக்கும்? தேமுதிக வந்து ஜனவரி மாதம் கூட்டணிக்கு பேரம் நடக்கும். நீங்கள் வெற்றி எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அப்படின்னா இந்த கணக்குகள்லாம் ஒர்க் அவுட் ஆகி வர்றது கஷ்டம். இப்போ ராமதாஸும் அன்புமணிக்கும் உள்ள வார் ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. அப்புறம் போய் எடப்பாடிக்கு இறங்குமா இருக்க கூட ஏறுமா இல்லை. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படி ஏடிஎம்கேக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பிஜேபியோ அதுக்கு திமுக எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விசிகா. ஏன்னா விசிகா ஓட்டுகள் நிறைய ஓட்டுகள் தாவ போகுது. அதனால அங்கே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விசிகா, இங்கே எக்ஸ்ட்ரா பிஜேபி. இங்கே பிஜேபியால் வந்து அதிமுக மைனஸ். ஏன்னா கிறிஸ்துவ சிறுபான்மை ஓட்டுகள் ஒரு ஓட்டு வராது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராது. எல்லாமே வந்து திமுக போகுது, அது தாபேக போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம். இந்த தேர்தல் நடந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. பெரிய மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கம்மியான ஆட்சி பிடிப்பதற்கான குறைஞ்சபட்சம் 136 அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருப்பதை நான் பார்க்க போறேன். 136 சீட்ஸ். ஓகே, 200 சொல்றாங்க டார்கெட். 200ங்கறாங்க. சொல்ல வேண்டியதாங்க. மோடி கூட 400 சீட் பிடிப்போம்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஆனா ஆட்சி பிடிச்சாங்க. அது மாதிரி இது நடக்கும். ஓகே, தமிழகத்தில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த திமிர் பிடிச்சிக்கிட்டு மினிஸ்டர்களெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களை மதிக்காம தொண்டரை மதிக்காமனா கண்டிப்பா தொங்கு சட்டமன்ற அமைப்பு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, இப்படி வேண்டுமா அப்படி வேண்டது அவருடைய இனி வரும் செயல்பாடுகளை பொறுத்து, அவர் நடத்துகின்ற வழிநடத்தலை பொறுத்து. இப்போ அண்ணாமலை கொஞ்சம் இறங்கிறதுனால இப்போ சுமூத்தா பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. திமுக வெறுப்பு வந்து இப்போ சுமூத்தா இருக்கு. இந்த நிலையில போனா மக்கள் மனது மறந்துடுவாங்க. நம்ம தமிழ் மறக்கக்கூடிய மக்கள் அப்படி மறந்தாங்கன்னா திமுக தேர்தல் அரசியலை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. பண்ணுற போது ஏடிஎம்கேலாம் தாக்கு பிடிச்சி நிற்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களும் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்ல கொடுப்பாங்க. இருந்த போதிலும் திமுக நேராக செலவு செய்து சாதபத பேதங்களை அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் திமுக முன்னெடுக்கும். அப்படி முன்னெடுக்கிற போது அதிமுகவுக்கும் மைனஸ் நிறையா இருக்கிறதுனால தோல்விக்காக முகங்களே இருக்குது. குறைஞ்சபட்சம் 80 தொகுதி அளவுக்கு அதிமுகவுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு 41 தொகுதிகள் சீட்டுகள் இழுபறியாக இருக்குது. அந்த 41 தொகுதியில் தாவேக்கூடிய தாக்கங்கள் எந்த அளவுக்கு ஏற்றவருக்கு வருதோ வெற்றி வாய்ப்பு நிர்ணயம் செய்யப்படும். பல விஷயங்கள் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து உங்களுடைய ஐபிடிஎஸ் நிறுவனம் அதனுடைய ஆய்வை எங்களுக்காக வெளியிட்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்திருக்கேன். பார்ப்போம் தேர்தலில் எப்படி முடிவுகள் வருது அப்படின்னு. ரொம்ப நன்றி என் தமிழ் தகவல்களுக்கு.